வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ எசென்சியல் டூல்ஸ். ஒரு சர்வீஸ் என்ஜினியருக்கு அல்லது பிகினர்ஸ் நியூ கமர்ஸ் அவங்களுக்கு தேவையான ஒர்க் ஷாப் டூல்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் வித் ஹெட்லைட் அதோடு இருக்கும். ஓகேங்களா? இது ஒவ்வொரு சர்வீஸ் என்ஜினியருக்கும் அவசியம் தேவை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் அட்டன் பண்ணக்கூடிய எல்லாமே சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ். ஓகேவா? எஸ்எம்டி டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ண பொருளெல்லாம் உங்களுக்கே தெரியும், ரொம்ப மைனூண்டாக இருக்கும். குறிப்பாக எல்சிடி, எல்இடி, சிஆர்டி டிவி, எந்த ஒர்க்கு யூபிஎஸ் இன்வெர்ட்டர் இருந்தாலும் சரி, கண்ட்ரோல் போர்டு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடியோவில் எடுத்துட்டோம்னா நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த FT003 ஒரு கன்வெர்ட்டர், டிஜிட்டல் கன்வெர்ட்டர் பாக்ஸ், அது நம்ம ஃபியூச்சரில் சர்வீஸ் பண்ண வேண்டியது வந்தாலும் வரும். அதை பற்றிய வீடியோலாம் கண்டிப்பாக வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் என்னென்ன ஐசி, என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, எப்படி சர்வீஸ் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அந்த FT003க்கு சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கும் இன் ஃபியூச்சரில். ஓகேவா? இல்லை அப்டேட் வெர்ஷன் வந்தால் வரலாம். ஓகே, அதே FT004 எப்படி உங்களுக்கு ரிமோட் கிட்டு மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவில் வரும். சரி, என்னென்னா இப்போ வந்து காம்போனன்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, எஸ்எம்டின்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் விசிபிளைஸ் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி யூனிட் ஒன்று தேவை. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் வேர் பண்ணுற மாதிரி இந்த யூனிட் இருக்கும். இந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு லைட் இருக்கும். இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கும், 2 எல்இடி ஒயிட் லைட் இருக்கும். இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 வோல்ட் 3 வோல்ட் ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த செல்லு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இந்த யூனிட்டில். அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன இருக்குன்னா, இதில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு லென்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி லென்சஸ் எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கலாம், வைஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு எது சூட்டபுளோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 4 இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெவல் பர்டிகுலர் டிஃபரன்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எல்லா ஏஜில் இருக்கவங்களுக்கும் மேட்சிங் ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விலை ரொம்ப கம்மி தான். இது வந்து 900 ருபீஸ் வரும். கொரியர் சார்ஜ் ஒரு 50 வரும். டோட்டலாக ஒரு 950 இதனுடைய காஸ்ட் வரும். ஏற்கனவே சர்வீஸ் பண்ணுற இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப எசென்சியல் டூல்ஸ். அது மட்டும் இல்லை, நியூ கமர்ஸ்க்கும் இது உபயோகமாக இருக்கும். ஹெட்டில் வேர் பண்ணிக்கனால எந்த விதமான ட்ரபிள் இல்லை. சர்வீஸுக்கு தேவைப்படுறங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதில் ஒரு பேம்ப்லெட் இருக்குது, எப்படி இது ஒர்க் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸில் ஒரு பேம்ப்லெட் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி, பார்க்கலாம். பாருங்கள், யூனிட் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டர் பாருங்கள், இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை ஓப்பன் பண்ணிடலாம், ஒன்று கூட இது ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், இது ஆப்ரேட்டிங் மேனுவல் ஒன்று இருக்குது. கூடவே சீல் பிரிக்காமல் ஒரு மல்டிமீட்டர். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் பவர் ஆன் ஒரு சுவிட்ச் இருக்கும். இதை வந்து பவர் வேண்டாதப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஹை வோல்டேஜ் ஏசி டிசி அளக்கலாம், டிசி கரண்ட் ஏசி கரண்ட் அளக்கலாம், ஹையர் ரேஞ்சு. பர்டிகுலராக கெப்பாசிட்டன்ஸ் ஆல் வேல்யூ செக் பண்ணலாம். பர்டிகுலராக 20 PFலேருந்து 200 MFDக்குள்ள ஒரு வேல்யூ தான் ரொம்ப முக்கியம். சர்க்கியூட் போர்டுக்குள்ளே அனலைஸ் பண்ணணுன்னா அது இந்த மீட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் யூஸ்வலாக கன்டினியூட்டி செக்கிங் இருக்கும், ரெசன்ஸ் செக்கிங்லாம் இருக்கும். ஏசி வோல்ட்டு, டிசி வோல்ட் எல்லாமே இருக்குது. ஓகேவா? தேவைப்படுறவங்க இந்த மீட்டர் வாங்கிக்கலாம். இதனுடைய காஸ்ட் வந்து 450 ரூபா. கொரியர் சார்ஜ் ஒரு 50 ருபீஸ் வரும், அவங்க ஏரியா பொறுத்து. அவ்வளோதான். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். மீட்டர்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக இது வந்திருக்கு. இப்போது இதுக்கு முன்னாடி இந்த மீட்டரில் இந்த பவர் ஆன் சுவிட்ச் இல்லை, பட் இதில் வந்து உங்களுக்கு பவர் ஆன் சுவிட்சு இதில் வந்திருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தபடியாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது ஒரு ஆர்டினரி மல்டிமீட்டர். இதோடைய காஸ்ட்டு வந்து 175 வரும். 175 வரும். நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். தேவைப்படுற வாங்கிக்கலாம். இந்த மீட்டர் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எல்லா பிகினர்ஸ்களையும் இந்த மீட்டர் தான் கம்பல்சரி இருக்கும். வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அனலாக் மல்டிமீட்டர். நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லியிருக்கேன், நம்மகிட்ட டிஜிட்டல் மல்டிமீட்டர் இருந்தாலும் அனலாக் மல்டிமீட்டர் இருந்தால் அது எப்பவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். வெரி ஓல்டு டைப் மீட்டர் தான்,
பட் இதில் செலக்டிவிட்டி சென்சிட்டிவிட்டி பக்காவாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இது உபயோகப்படுத்தி பழகிட்டிங்கன்னா டிஜிட்டல் மீட்டருக்கே போக மாட்டீங்க, இந்த மீட்டர் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இதில் ரிசல்ட் அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் சப்ஜெக்டை புரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக செக்கிங் மெத்தடில் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஐஜிபிடி, டிரான்சிஸ்டர், பவர் டிரான்சிஸ்டர் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இந்த மீட்ரு தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? உபயோகப்படுத்தி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு என்னங்கிற டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஒரு சீல்டு பேக்கிங்கோடு உங்களுக்கு வந்துடும். சீல்டு பேக்கிங்கோட வந்துடும். இதனுடைய காஸ்ட் வந்து 600 rupees கொரியர் சார்ஜோடு வந்துடும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதான் ஆக்சுவலாக இந்த மல்டிமீட்டர். இதில் இது எப்படி ஒர்க் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் இதில் ஆடியோ லெவல் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், கேட்குற மாதிரி இருக்கும். கன்டினியூட்டி செக்கிங் மெத்தடில் உங்களுக்கு இது கன்டினியூட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். செக் பண்ணி இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்தது பார்த்துட்ருக்கிறது ஒரு அயன், சால்ட்ரிங் அயன், 5 பிட் அயன். ஆல்ரெடி ஒரு அதில் பிட்டு ஒன்று இருக்கும், இந்த அயனில் பிட்டு ஒன்று இருக்கும். மொத்தம் 6 பிட்டு வந்துடும். அது உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்காக அந்த பிட்டு இருக்குது. இதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அது ஒரு ஸ்பெஷல். அப்போனால சில ஏரியாவில் உங்களுக்கு வோல்டேஜ் கம்மியாக வரலாம், அதிகமாக வரலாம். அதிகமாக வந்தால் குறைச்சிக்கலாம், குறைவாக வந்தால் கொஞ்சம் கூட்டிக்கலாம். அப்போ சால்ட்ரிங் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை சால்ட்ரிங் மட்டும் ப்ராப்பராக பண்ண முடியலன்னா நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு சரி, சர்வீஸும் சரி, எதுவுமே நீங்கள் சரியாக பண்ண முடியாது. ஓகேங்களா? சம்வாட் குட் அயன். இதனுடைய காஸ்ட் வந்து 450 வரும், கொரியர் சார்ஜ் 50 rupees வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேவா? கூடவே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு அயன் இருக்குது. இந்த அயன் இருக்குது இல்லையா, இது வந்து டி அயன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு எல்சிடி டிவியாக இருந்தால் அதனுடைய அப்பர் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அந்த ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த ஃபிலிமை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு பிளேடு இருக்கும், ஹீட் ஆகும். நம்ம அதில் அப்படியே என்ன பண்ண முடியும், மெல்ல அப்படியே ஈஸியாக அந்த எடுத்துடலாம். அப்பர் டெர்மினஸ் இருக்கும், அதை எடுத்துடலாம். அதுக்காக இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல ஒரு அயன் இருக்குது. இந்த அயனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் என்ன பண்ணணும்னா இந்த பிட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது பிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேளை. அடுத்தது என்னென்னா மேனுவல் பாண்டிங். எல்சிடி எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணும் பொழுது காப்பில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் பட்சத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்துல ப்ளோயர் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி அயன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த காப் பாண்டிங் மேனுவலாக இதில் பண்ண முடியும். வேணும்னா வாங்கிக்கலாம். காஸ்ட்டு 450 ஈச் வரும், கொரியர் சார்ஜ் ஒரு 50 rupees வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டீசால்ட்ரிங் பம்ப் இருக்குது. டீசால்ட்ரிங் பம்ப்பு, எலக்ட்ரிக்கல் டீசால்ட்ரிங் பம்ப். நாம் எப்படி மேனுவலாக வச்சுருக்கோம் இல்லையா, இது எலக்ட்ரிக்கல் டீசால் பம்ப் இருக்கிறதுனால ஒரு குயிக்காக ஒரு ஐசியில் இருக்கக்கூடிய ஒரு நிறையா பின் இருக்குது ஐசின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லை ப்ராசர் இந்த மாதிரி பின்னெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீசால்ட்ரிங் பம்ப் எலக்ட்ரிக்கல். இதனுடைய காஸ்ட்டும் 450, கொரியர் சார்ஜ் ஒரு 50 வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மைக்ரோஸ்கோப், டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப், போர்ட்டபிள் டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எல்சிடி பேனலோடு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி யூனிட் இருக்கும், ஒரு பேம்ப்லெட் ஒன்று இருக்கும், ஆப்ரேட்டிங் மேனுவல் இருக்கும். இது உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே சம்மந்தமாக நான் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ மெட்டீரியல்ஸினுடைய இது காஸ்ட்டு ரேட் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். இதனுடைய ப்ரைஸ் வந்து 3000 வரும். இதுதான் 3000 இதில் இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக சர்வீஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது தேவை. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் எஸ்எம்டி டெக்னாலஜி, எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் தெளிவாக பார்க்கணும். ஒரு கெப்பாசிட்டியோட வேல்யூ பார்க்கணும், ஒரு ரெசன்ஸோட வேல்யூ பார்க்கணும், ஐசியோட நம்பர் பார்க்கணும். அப்படின்னா இது இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி யூனிட் இருக்கும். ஓகேவா? இது இருக்கும். இதில் அடாப்ட் இருக்க ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். கூடவே இதில் ஒரு 2 ஆம்பியர் அடாப்டர் ஒன்று இதில் வரும். உங்களுக்கு காஸ்ட் வந்து 3000 இது வரும். ஓகேங்களா? அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது விலை வந்து 1250 ரூபா வரும். கொரியர் சார்ஜ் ஒரு 50 rupees வரும். இது கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம், கையில் மூவ் பண்ண முடியும். இது ஃபிக்ஸடு. இது வந்து மூவ் பண்ணலாம் ஒரு இடத்துக்குள்ளே. ஓகேவா? ஒரு சர்க்கியூட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து உங்கள் ஃபோனை வந்து ஒரு மானிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு டிஎஃப்டி மானிட்டர் இருக்குது, எல்சிடி மானிட்டர் இருக்குது இதில். ஓகேவா? இதிலே மானிட்டர் தனியாக நம்ம ஃபோனையே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும். அப்போ கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்து நமக்கு புரியும். சப்ஜெக்ட்
வெறும் போர்டை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இனி வரக்கூடியது எல்லாமே எஸ்எம்டியாக இருக்கிறதுனால இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக தேவை. நாட் ஓன்லி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, இன்றைக்கி பயாலஜிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து ஹெல்பிங் ஹேண்டு. பிகினர்ஸ், நியூ கம்மர்ஸ், அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த ஹெல்பிங் ஹேண்ட் தேவை. இதனுடைய காஸ்ட் வந்து 500 rupees வரும். கொரியர் சார்ஜ் ஒரு 50 rupees வரும். நாம் இந்த ஹேண்ட் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பிசிபியை ஹோல்டு பண்ணி முடிக்க முடியும். கூடவே உங்களுக்கு சால்ட்ரிங் அண்ட் ஸ்டாண்ட் இருக்கும். கூடவே ஒரு லென்ஸ் இருக்குது, வித் லைட்டோடு இருக்கும். ஓகேங்களா? தேவைப்படுறங்க இது வாங்கிக்கலாம். 4-in-1 ஹெல்பிங் ஹேண்டு. ஓகேவா? அடுத்து நீங்கள் பார்க்குறது இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை. லேப்டாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 12 volt 5 ampere. குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? லைட்டுங்கிற கம்பெனி இது. இதை நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது இந்த கேபினெட்டை ஓப்பன் பண்ணிடணும், அவ்வளோதான். ஏன்னா அப்படியே யூஸ் பண்ண முடியாது, இடம் அடைச்சிக்கும். அதனால் என்ன பண்ணும், ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறங்க வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம பெரும்பாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே ஆம்பிளிஃபையர் எல்லாமே கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் அடிப்படையாக பேஸ் பண்ணி தான் வரும். எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளையில் தான் எல்லாமே ஆப்ரேட் பண்ண மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையருடைய ஹைட் வந்து குறைவாக இருக்கும். 10 ampere 8 ampere டிரான்ஸ்ஃபார்மர் வச்சாவே வெயிட்டும் ஜாஸ்தி ஆயிரும். அதனால் குவாலிட்டியெல்லாம் ஒன்றும் பெருசு அளவில் கூடாது. ஓகேவா? பிரச்சனை தான் அதிகமாக வரும். ஓகே, எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை இனி ஃபியூச்சரில் வரும். ஸோ எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை ஒர்க்கிங் பிரின்சிபல் இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சர்வீஸ் வந்து நல்லா மேம்படும். ஏன்னா கஸ்டமர்ஸ் அதான் குவாலிட்டி தான் விரும்புவாங்க. லவுட்னஸ் விரும்ப மாட்டாங்க. வால்யூம் அதிகமாக வருதான்னு விரும்ப மாட்டாங்க. குவாலிட்டி தான். ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னா கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து உங்களுக்கு லீனியர் பவர் சப்ளையோட டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி லிக்விட் பாலிஷ் இருக்குது, லிக்விட் பேஸ்ட். நீங்கள் சாலிட் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. பெரும்பாலும் சாலிட் பேஸ்ட் வேண்டாம், ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிரும் சர்ஃபேஸில். இந்த மாதிரி லிக்விட் பேஸ்ட் யூஸ் பண்ணி ப்ளக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சப்போஸ் க்ளீன் பண்ணால் கூட பக்காவாக க்ளீனாக இருக்கும். எத்தனை தடவை ஐசி எடுத்துகிட்டு சால்ட்ரு பண்ணி ஒரு காமன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் சால்ட்ரு பண்ணாலுமே நீங்கள் சால்ட்ரு பண்ணிங்களா இல்லையான்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். கம்பல்சரி உங்கள் டெஸ்ட் டேபிளில் சர்வீஸில் இது இருக்க வேண்டிய ஒரு லிக்விட் பேஸ்ட். ஓகே, இது இருக்குது. காஸ்ட்டு 85 rupees வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த பவர் சப்ளை 350 வரும். ஒரு 2 காம்பனண்ட் ஒட்டுக்காக ஆகும்போது சேம் கொரியர் சார்ஜ் தான் வரும். ஓகேங்களா? சரி, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ப்ளோயர். நல்லா இருக்குது இந்த குவாலிட்டி. 850A. இதுவே போதுமானது. இன்னும் காஸ்ட்லியெல்லாம் நிறையா இருக்குது. பட் நம்ம அப்போ ஒரு ஸ்பேரிங்லேயே தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? தொடர்ந்து இது கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, அப்போ இது தேவைப்படுறப்போ நம்ம எஸ்எம்டி டெக்னாலஜியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதில் ஏர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பவர் அண்ட் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் இருக்குது. ப்ளோயரில் வந்து இந்த டிப் நாசல் இருக்குது. இந்த நாசலில் 3 டைப் ஆஃப் நாசல் வந்து அல்லது 2 டைப் ஆஃப் நாசல் வந்து இதில் ஃப்ரீ கொடுப்போம். மொத்தம் 3 நாசல் வரும். ஆல்ரெடி 1, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 நாசல் இருக்கும். இதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் ஒன்று இருக்கும். அதன் மூலிமா நம்ம யூஸ் பண்ணும்போது தேவைப்படுற வாங்கிக்கலாம். இதனுடைய காஸ்ட் வந்து 1850, 1850. ஓகேவா? அடுத்தபடியாக நீங்கள் பார்க்குறது ஒரு ஒர்க் ஷாப் டூல்ஸில் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மேட், ப்ளூம் மேட், ஒர்க் பெஞ்ச். ஓகேவா? இந்த ப்ளூம் மேட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. மேட் இருக்கும். இது ப்ளக்ஸ் பண்ணிக்கலாம், ஃபோல்டு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஹீட் ரெசிஸ்டன்ஸு லெட்டே இதில் உருகி ஊற்றுனா கூட அப்படி தனியாக எடுத்துடலாம் வந்துடும். இதில் இந்த ஹோல்ஸ்லாம் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம். நட்டு ஸ்க்ரூலாம் ஃபிட் பண்ணுறதுக்கு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த பேக்கெட்டில் உள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். நட் ஸ்க்ரூ பிரித்து வச்சுக்கலாம். அங்கேயும் மிஸ் ஆகாது. எல்லா பொருளும் இந்த டேபிளே வந்துடும். அவசரத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் காம்பவுண்ட்ஸும் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேணும்னா வாங்கிக்கலாம். இதனுடைய காஸ்ட் வந்து 650, 650 வரும். ப்ளஸ் ஒரு 50 rupees பர் கொரியர் வரும். தேவைப்படுறங்க நீங்கள் இந்த ஒர்க் பெஞ்ச், இந்த ப்ளூ நைலான் மேட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஒரு டெஸ்டர் ஃபைண்டர். ஒரு லைனில் ஏசி வோல்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு, இல்லை கண்டினியூட்டி கட் ஆகிடுச்சு இல்லையான்னு பார்க்குறதுக்கான ஒரு எலக்ட்ரானிக் டெஸ்டர். ஓகேவா? ஏசி டெஸ்டர்.
இதோடைய காஸ்ட் வந்து 225 வரும். இது சம்மந்தமாக செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், வேணா அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தென் இது வந்து டியூசர் இருக்குது. டியூசர் இது வந்து ஒன் ஸ்டாப் அப்படிங்கிற கம்பெனி, சைனீஸ் மேக்கு. நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். டியூசரில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்குது, இன்னொன்று பெண்டான மாதிரி இருக்குது. பெண்டு ஸ்ட்ரெயிட் ரெண்டுமே இருக்குது. இதோடைய காஸ்ட் வந்து 75 ருபீஸ் வரும். 75 ருபீஸ் வரும். நல்லாயிருக்கும் குவாலிட்டி. கண்டிப்பாக 2 பீஸுமே தேவை. இல்லை இன்னும் 2 பீஸ் ஸ்பேர் வச்சுக்கிட்டாலும் நல்லது எப்பவுமே சர்வீஸில். இது இல்லைன்னா நம்ம ப்ராப்பராக ஒரு காம்பனண்ட் எடுக்கவோ சால்டர் பண்ணுறதுக்கோ சௌகரியப்படாது. ஓகேவா, தேவைப்படுறங்க வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கிளாஸ் டி போர்டு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸ் டி போர்டு இருக்குது. 5+5 வாட்ஸ்லேருந்து 15+15 வாட்ஸ், 30+30 வாட்ஸு, ஓகே, 50+50, 60+60, 60 வாட்ஸ் மோனோ, 100 வாட்ஸ் மோனோ, 200 வாட்ஸ் மோனோ, 400 வாட்ஸ் மோனோ, 2.1 இருக்குது, 5.1 இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா டைப் ஆஃப் போர்டு இருக்குது. ஓகேவா, வாங்கிக்கலாம். இதுக்கு சூட்டபிளாக பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த FT003 இதனுடைய டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அசத்தலான குவாலிட்டி இருக்கும். கண்டிப்பாக ஒரு ரிமோட் கிட் நீங்கள் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து வெரி சூட்டபிள் மார்க்கெட்டில். இது கொஞ்சம் விலை அப்பப்போ அப் அண்ட் டவுன் ஆகிட்டு இருக்கும். இப்போ ப்ரெசன்ட் ரேட் வந்து 29 வருது, 2900 ருபீஸ் வருது. வேணுங்கிற வாங்கிக்கலாம். அதேமாரி HD ரஸ் பாக்ஸ், இதுலேயும் நிறைய ஒயிட் பாக்ஸு, ப்ளூ பாக்ஸ், எல்லோ பாக்ஸ் இருக்குது. சம்வாட் குட், நல்லாயிருக்கும் இது. ஓகேவா, இதனுடைய காஸ்ட் வந்து 1450 வரும். ஓகேங்களா, தேவைப்படுறங்க வாங்கிக்கலாம், எங்கிட்ட இருக்குது. ஓகே, இந்த கிளாஸ் டி போர்டு பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டு பார்த்திங்கன்னா இது 2.1. இந்த போர்டு வந்து இது வந்து 2.1 போர்டு இருக்குது. இதுலேயே 5.1 இருக்குது. இன்னொரு 15 டேஸில் வந்து தீர்ந்துருச்சு, ஸ்டாக் தீர்ந்துருச்சு. இன்னொரு 1 வீக் ஆகும். வந்தோன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி போர்டு இருக்குது. 60+60 வாட்ஸ் போர்டு இருக்குது. ஓகேவா, இதனுடைய ரேட் எல்லாமே சொல்லியிருக்கேன். இது ரேட் வந்து உங்களுக்கு வந்து 650 வரும். இதில் வந்து மானோ 100 வாட்ஸ் இருக்குது, இது 550 வரும். ஓகே, 200 வாட்ஸ் இருக்குது, 400 வாட்ஸ் இருக்குது. அதாவது அசத்தலான ஒரு பேஸ் வேணும், பாஸ் வேணும். உங்கள்கிட்ட ஒரு 10 இன்ச் அல்லது 12 இன்ச்சு சப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவாக ட்ரைவ் பண்ணணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி போர்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போர்டு இப்போ ஸ்டாக்கில் வந்தோன்னே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுவேன், வாங்கிக்கலாம். அதே மாதிரியே இந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கும். இது வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும், பேஸ், ட்ரிபிள், மிட் கண்ட்ரோல் 3மே இருக்கக்கூடிய ஒரு போர்டு இருக்கும். இதனுடைய காஸ்ட் வந்து 950 வரும். இது அப்படியே டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம பிகினர்ஸ், நியூ கமர்ஸ் உடனே நம்ம இது அவுட்புட் வரும், ஆடியோ ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே, இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது இதில் பாருங்கள். இது வித்து கண்ட்ரோலோட ஒரு போர்டு இருக்குது. இது ஓப்பன் பண்ணல, இது இருக்குது. 50+50 வாட்ஸ் இருக்குது, ப்ளூடூத், எவ்ரிதிங், ஸ்டீரியோ இன்புட் எல்லாமே இருக்கும் இந்த போர்டு. இதுவும் வாங்கிக்கலாம், இருக்குது. இன்னொன்று ஃபுல்லாக சீல்டு நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஒரு போர்டு இருக்கும் பாருங்கள். இதில் வந்து வித்து பாருங்கள், இது ப்ளூடூத் மாடல். ப்ளூடூத் மாடல்லையே கோல்டு A55 AP இந்த மாடல் இருக்குது. இந்த மாடலில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூடூத் இதே இருக்கும், எல்லா ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கும். இதில் கூடவே போர்டு வந்துடும். இது பேக் சைடில் ஹீட் சிங்க் பிளேட் இருக்குது. தென் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த போர்டு இருக்குது. இதில் ஐசி எல்லாமே இருக்கும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு சப்ளை கொடுத்தீங்கன்னா போதும். இந்த சாக்கெட்டில் 2 ஸ்பீக்கர் ஆர் ஊஃபர் கொடுத்துடலாம். பக்காவாக ட்ரைவ் பண்ணலாம். ரிமோட்டில் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வால்யூம் அப் டவுன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒரு குவாலிட்டி ஆஃப் ஆடியோ வேணும் அப்படின்னா இதில் வந்து ஈக்குவலைசருங்கிற மோடு இருக்கும். அதில் ஒரு 4 செலக்டர் அல்லது 6 செலக்டர் இருக்கும். அதன் மூலிமா அந்த பாட்டோட டெப்த்தை மாற்றி கேட்டுக்கலாம். ஓகேங்களா, அவைலபிள் இருக்குது. ஈஸியாக நீங்கள் அசம்பிள் பண்ணி ஒரு குவாலிட்டி ஆம்பிளிஃபையரை நீங்களே மேக் பண்ணிடலாம். ஓகே, இன்னும் நிறைய போர்டு வருது. அது போர்டு வந்தோன்னா உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகேங்களா, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி விவரங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.